மாதிரி சில வீடியோக்களும் நான் வந்துட்டு நம்ம ஊரில் பார்க்குறேன். லைக் வந்துட்டு பட் வியட்நாமோட கல்ச்சரை பற்றி நம்ம பேசுகிறதுனால வியட்நாமில் வணக்கம், நான் தான் உங்கள் ராதிகா பாலா. ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லோருக்கும் பெரிய தேங்க்ஸ். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க வித் பெல் ஐக்கான், ஸோ தட் தொடர்ந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே வியட்நாமில் ஒரு பழம், அந்த பழம் இப்போ நம்ம இந்தியாவில் கூட வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. பட் இந்தியாவில் அது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுதாங்க நம்ம ட்ராகன் ஃப்ரூட். பார்க்க ட்ராகன் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு பேருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு இந்த கள்ளி செடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கேக்டஸ், அந்த வகையில் ஒரு செடி தான். இது பார்க்க அப்படி தான் இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து நார்மலாக சொல்கிறது எல்லோரும் சொல்கிறாங்க, நானும் டேஸ்ட் பண்ணதில் கொஞ்சம் வந்துட்டு நம்ம கிவி ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் நம்ம பேரிக்காய் மாதிரியும் இருக்குது சொல்லலாம். அப்படின்ட்டு 2-3 ஃப்ரூட்ஸ் வெரைட்டி மிக்சராக இருக்குது. அதாவது 2-3 பழத்தோட டேஸ்ட்டு சேர்ந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்குது. வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பழம் அந்த அளவுக்கு பிடிக்காது. பட் அப்புறம் சாப்பிட பழகி போச்சு. இப்போது இந்த பழம் எனக்கு டெய்லியே நாங்கள் சாப்பிட்றோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ பழம். 3 கிலோ பழம் வியட்நாமில் என்ன ரேட்டு அப்படின்னா 3 கிலோ 24,000 VND, அதாவது 24,000 VND கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ரேட் கொடுக்குறேன் பாருங்கள். அவ்வளோ சீப்பு இங்கே. ஏன்னா இந்த ஊரில் இந்த பழம் நிறைய விளையும். அண்ட் வியட்நாமிஸில் கல்யாணத்துக்கு போனாலும் சரி, அவங்க வீட்டிலேயே லஞ்ச் எல்லாம் சாப்பிட்ட அப்புறம் கண்டிப்பாக இந்த பழம் சாப்பிடுவாங்க. பழமாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஜூஸாகவும் போட்டு சாப்பிட்லாம். நான் வந்துட்டு இது ஜூஸாக குடிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்துட்டு 3 வெரைட்டி இருக்குங்க. வெளியில் இந்த மாதிரி பிங்க்காக இருக்கும், கட் பண்ணால் உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி வெள்ளையாக ஃப்ளெஷ் இருக்கும். இன்னொரு வெரைட்டி இதே மாதிரி பிங்க்கு தான் வெளியில் இருக்கும், உள்ளே கட் பண்ணால் பிங்க்கு கலர், நல்லா ரெட்டிஷ் பிங்க் கலரில் ஃப்ளெஷ் இருக்கும். நம்ம இது ரெண்டுத்தில் எது ஒயிட்டு எது பிங்க்குன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. மேபி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு எதையாவது வச்சு சொல்லுவாங்களா இருக்கும். அண்ட் 3வது வெரைட்டி பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டு நல்ல மஞ்சளாக இருக்கும், எல்லோயிஷாக இருக்கும், உள்ளே வந்துட்டு ஒயிட் கலர் ஃப்ளெஷ். இந்த ஒயிட்டு பிங்க்கு ஃப்ளெஷ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கருப்பாக சின்னதாக எள்ளு சைஸுக்கு சீட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு சொன்னோன்னா இது வந்து ஒரு ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிம்பாங்க. அப்புறம் இது சாப்பிட்டா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்துட்டு அந்த வயோதிகம் வராது, ஆன்டி ஏஜிங் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் பிளட் சுகர் லெவலை குறைக்கும், பிளட் ப்ரெஷரை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் விட்டமின் சி நிறையா இருக்குது, அயன் சக்தியும் இருக்குது அப்படின்ட்டுன்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த பழத்தில் தான் நான் இன்றைக்கி ஜூஸ் போட போகிறேன். ஒரு ஒயிட் ஃப்ளெஷ் இருக்கிற ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் அண்ட் ஒரு பிங்க் ட்ராகனையும் போட போகிறேன். அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம ஜூஸ் போட்டுட்டே பேசலாம். எப்பவும் போல் நம்ம பழத்தை நல்லா சால்ட் போட்டு இல்லைன்னா வினிகர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணி ஜூஸ் போடலாம். இப்போ நான் வந்துட்டு ஒயிட் ஃப்ளெஷ் இருக்கிறது, அதாவது உள்ளே வந்து ஒயிட் கலராக இருக்கிற ட்ராகன் ஃப்ரூட்டு தான் எடுத்திருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து நம்ம கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது நான் வந்து இங்கே வந்து கற்றுண்ட இந்த டெக்னிக் எப்படின்னா, ஜஸ்ட் 2 அப்படி கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி எவ்வளோ மெலிசா பீசஸ் வேணுமோ இல்லை பெரிய பெரிய பீசஸ் வேணும்னாலும் இப்படி நம்ம க்ராஸாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அப்படி மேலாக தோலை எடுத்துகிட்டோம் வச்சுக்கோங்களேன், அப்படி அழகாக நீங்கள் கட் பண்ண ஷேப்போடு வந்துடும். ஸோ வந்து இது ட்ராகன் ஃப்ரூட்டை எப்படி கட் பண்ணுறதும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அப்படி மேல் தோலை எடுத்துட்டோன்னா அழகாக அப்படியே விழுந்துடும். எந்த அளவு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். மெலிசா வேணுனாலும் மெலிசா, இல்லைனா இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்லைசஸ். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். டக்குன்னு கட் பண்ணிட்டோன்னா ஆயிடுது. இதை வந்து அப்படியே இங்கே வந்துட்டு ஆஃப்டர் லஞ்சு டின்னருக்கு அப்புறம்
இந்த ஃப்ரூட்ஸ் இப்படி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம சாப்பிடுவோம். இங்கே வியட்நாமீஸ் கல்ச்சர் ஃபுட்டு நம்ம யார் வீட்டுக்கு போனாலும் இது கண்டிப்பாக கொடுப்பாங்க. அண்டு நம்ம ஊரில் கல்யாணத்துக்குலாம் நம்ம வாழைப்பழம் மெயினாக வைப்போம், மஞ்சள் வாழைப்பழம். அந்த மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா எல்லா ஒரு ஃபங்க்ஷன்லேயும் அவங்க வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் தான் முதல்ல வச்சு கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து ட்ராகன் ஃப்ரூட் அவ்வளோ விசேஷமான ஒரு ஃப்ரூட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ஜூஸ் போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள். நான் வந்து இதில் பாலெல்லாம் ஆட் பண்ணுறதில்ல. சில பேர் பால் ஆட் பண்ணுவாங்க. பட் வெறும் ஜூஸ் வேணுங்கிறவங்க ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ட்ராகன் ஃப்ரூட்டை போட்டுட்டு, இந்த ஒயிட் ஃப்ளெஷ் இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்காது. ஸோ கொஞ்சம் ஃப்ளேவருக்கோசரம் நான் வந்து வெனிலா ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு சுகர் கூட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவை ஆனால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து சுகர் இல்லாமலே குடிச்சிடுவேன். அப்படி வேணுன்னா நீங்கள் ஹனி ஆர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வனிலா எசன்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது எசன்ஸ் தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த எசன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு 5 minutesல உங்களுக்கு ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் ரெடி. ஸோ இப்போது பிங்க் கலர் ஃப்ளெஷ் இருக்குது, அதாவது உள்ளே வந்து நல்லா ரெட்டாக ஒரு பீட்ரூட் கலரில் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரூட்டை வந்து நான் இப்போது வெர்டிக்கலாக கட் பண்ணுறேன். அப்போ நம்ம ரவுண்டாக கட் பண்ணோம், இப்போ நீல வாக்குலையும் கட் பண்ணலாம். அதே மாதிரி உள்ளே நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அப்படி ஜஸ்ட் அப்படி ஃப்ளிப் பண்ணிங்கன்னா அழகாக விழுந்துடும். ஸோ சாலடாக ஒன்றுனாலும் இப்படி கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இந்த பிங்க் ட்ராகன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு எசன்ஸ் எதுவுமே தேவையில்லை. அண்ட் ஈவன் சுகர் கூட தேவையில்லை. ஆப்ஷனல் கூட சொல்ல மாட்டேன், ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ பிங்க் ஃப்ளெஷில் இருக்கிறது நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக அப்படி ஒரு பீட்ரூட் ஜூஸ் மாதிரி இருக்கும். நல்லா ஹெல்த்தியானது கூட. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக நினைப்பாங்க. பட் இந்த மாதிரி சில சிம்பிள் ட்ரிக்ஸ் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணால் நம்ம ஈஸியாக கட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து நம்ம சேனலில் ரம்பூட்டன் அந்த ஃப்ரூட் எப்படி கட் பண்ணுறது ஈஸியாங்கிறது போட்டிருக்கேன். அண்ட் பைனாப்பிள் ஹவு டு கட் இட் லைக் எ ப்ரோ அப்படின்ட்டு ஒரு வீடியோ வியட்நாமீஸ் ஒருத்தர் கட் பண்ணுறது போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக அப்படி ஒரு ரெட்டிஷ் பிங்க்கில் இந்த ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுது. நோ சுகர், நோ மில்க், ஜஸ்ட் தேவைப்பட்டால் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நல்லா டேஸ்டியாக கலர்ஃபுல் ட்ராகன் ஜூஸ் ரெடி. ஸோ நிறைய பேருக்கு இது குடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ட்ராகன் ஃப்ரூட் தான் நீங்கள் விரும்பி வாங்குவீங்க. ஸோ நம்ம ஜூஸ் இப்போது ரெடி. ஸோ ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் நல்லா டேஸ்டியாக இருக்குது. அதுவும் அந்த பிங்க் ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதனால் வந்துட்டு இந்தியாவில் இவ்வளோ விலைங்க ட்ராகன் ஃப்ரூட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குறது. விலை ஜாஸ்தியான ஃப்ரூட்ஸை வாங்கி சாப்பிட்டா தான் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம் நான் சொல்ல மாட்டேன். இதே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம ஊரில் விளையிற சில பழங்கள், கொய்யா பழத்தில் அவ்வளோ சத்து இருக்குது, வாழைப்பழத்தில் அவ்வளோ சத்து இருக்குது. இதெல்லாம் நம்ம ஊரில் இயற்கையாக விளையக்கூடிய பழங்கள். அண்ட் விலையும் ரொம்ப குறைச்சல். நிறைய சேனல்ஸில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள், இந்த பர்டிகுலர் க்ரீம் பண்ணுங்கள், என்னுடைய கோடை யூஸ் பண்ணுங்கள், டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஃப்ரூட்டுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்காது உங்களுக்கு, என்னை யாரும் ப்ரமோட்டும் பண்ண சொல்லலை. பட் வியட்நாமோட கல்ச்சரை பற்றி நம்ம பேசுகிறதுனால வியட்நாமில் நம்ம ஊரில் வாழைப்பழம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இங்கே இந்த ட்ராகன் ஃப்ரூட் இல்லாமல் எந்த ஒரு விசேஷமும் இல்லை. அதனால தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேனே தவிர விலை ஜாஸ்தியாக இருக்குது இந்த பழம் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்துக்கிறது மாதிரி சில வீடியோக்களும் நான் வந்துட்டு நம்ம ஊரில் பார்க்குறேன். லைக் வந்துட்டு இந்தியாவில் இது ரொம்ப காஸ்ட்லி, பட் எங்கள் வீட்டில் இது ரொம்ப பிடிக்கும், நான் வாங்கியிருக்கேன் அப்படியெல்லாம் காமிச்சிருக்காங்க நிறைய வீடியோஸில். ஸோ அந்த மாதிரி நம்ம யாரையும் பர்சனலாக தாக்கலை. பட் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி இந்த ஊரில் ட்ராகன் ஃப்ரூட் எப்படி வந்துட்டு அவங்க ஊர்லேயே விளையிறது, அதனால் நல்ல விலை குறைச்சலாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஊர் சீதோஷணத்துக்கு ஏற்றாப்பில் விளையக்கூடிய சில பழங்கள் நிறைய சத்தோடு இருக்குது. அதெல்லாம் என்ன பழங்கள் பார்த்து நம்ம வாங்கி சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கணும். நல்ல பழங்கள், சத்துள்ள பழங்கள், அது வந்து நம்ம ஊர்லேயே விளையிற பழங்களாக இருந்தால் சந்தோஷமாக வாங்கி சாப்பிடணும். அதுதாங்க முக்கியம். ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய மெசேஜும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.